வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நிகழ்வு தான் இருக்குது. அதாவது புதன் 23ஆம் தேதி கடகராசிக்குள்ளே வரார். மற்றபடி கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் பெருசாக இல்லை. 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருக்கார். அந்த தனஸ்தானத்துக்கான சுக்கிரன் 4ஆம் வீட்டு ஸ்தான பலத்தோடு குருவோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபைனான்ஸ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஃபைனான்ஸ் ஃப்ளோ நல்லா இருக்குன்னா அப்போ நிச்சயமாக ஒரு கேள்வி வரும். ஏன்னா நான்லாம் ரெகுலராக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவன், திடீர்னு எனக்கு ஃபைனான்ஸில் எப்படி வரும்? இதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நேரத்தில் நம்ம பணத்தை ஈஸியாக புரட்ட முடியும். ஒரு அக்கேஷன், ஒரு 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 ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்குன்னா பணத்தை புரட்ட முடியும். அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் மேனுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஏதோ புது கிளைண்ட் வருவான், புது ஆர்டர் வரும், நிறைய ஃபண்ட்ஸ் வரும், அப்படி வரும். ஆனால் நார்மலாக ஒரு எம்ப்ளாயியில் இருக்கீங்க நீங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது, சரி எனக்கு ஒரு ஒரு அவசர தேவைக்கு சில பணம் தேவை, அது நடக்கும். அதே போல் ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்க போகிற இடத்துல என்ன ஆகுது, அதை ஒரு ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குகிறோம், ஒரு சேலில் போய் வாங்குகிறோம், அந்த மாதிரி. அப்போது அதுவும் ஒரு லாபம் தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கணும். நல்லபடியாக உங்களுக்கு கெயின்ஸ் இருக்குது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். திடீர்னு சில சிறு பிரயாணங்கள்லாம் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இந்த வார கடைசியில் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா வார மத்தியமத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த ஸ்டமக் அப்செட்டு, ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க, அவ்வளோதான். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வாரம், எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. இந்த திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒரு அக்வைண்டன்ஸ், யாராவது நல்ல பெண்ணுக்கு பையனை பிடிக்கிறது, பையனுக்கு பொண்ணை பிடிக்கிறது, அந்த மாதிரி அந்த மியூச்சுவல் இதெல்லாம் நல்லா இருக்குது. சுபகாரியங்கள்லாம் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த வார கடைசியில் இருக்குது. ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரிலாம் போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழல்கள்லாம் காமிக்கிறது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல வாரமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வயிற்றில் அசிடிட்டி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நல்ல வாரம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு ஜாயஸ் அக்கேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 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 பர்த்டே பார்ட்டி, இல்லை ஒரு மேரேஜுக்காக சில பெட்ரோத்தல், இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இல்லை நண்பனுடைய வீட்டில் ஒரு பெரிய நல்ல நிகழ்ச்சி, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சோஷியலைசிங் ஆக்டிவிட்டீஸ் உள்ள ஒரு வாரம். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் ஏற்படும். எப்படி சொல்லலாம், உங்களுடைய மூடே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஒரு கொஞ்சம் வயசானவராக இருந்தால் நான் காலேஜ் டேஸ் அப்படியே ஞாபகம் வர மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாரம். அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அடுத்தது என்ன, மகிழ்ச்சி தானே ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. அதனால் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்புறம் ஃபைனான்ஸை பற்றி கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஃபைனான்ஸு பிரமாதமாக இருக்குது. பிச்சு உதறும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது ஃபைனான்ஸு. எந்தவித தங்கு தடை இல்லாமல் இருக்கிறது. சுபகாரியங்கள்லாம் நிகழக்கூடிய ஒரு காலம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் குழந்தை பிறப்பை எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் வயசில் பெரியவராக இருந்தால் உங்களுடைய பையன், இல்லை நீங்கள் பேரம் பேத்தி பிறக்குமா, அப்போ அந்த மாதிரி சுப நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். நமக்கு பல எண்ண ஓட்டங்கள், அதாவது சில விஷயங்கள்
சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஆசை, ஆனால் அதெல்லாம் நடக்க முடியாத ஒரு சூழலாக இருக்க அந்த இதெல்லாம் விலகிடும். அதே போல் உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா உங்களை பார்க்க வருவாங்க. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குது? நல்ல நியூஸு, மனசில் சந்தோஷம், ஏதாவது பிபி ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் இறங்கி போயிடும். அதனால் ஒரு ஜாயஸ் அக்கேஷன், ஒவ்வொரு க்ஷணமும் லைஃப்பில் ஒரு என்ஜாயபிளாக இருக்கக்கூடிய ஒரு காலம். ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, வியாதி பிரச்சனை எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் சரியாக போகும், உடம்பு நன்னா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு வாரமாக இது உங்களை பொறுத்தவரையில் அமைகிறது. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற தன்மையை சொல்லக்கூடிய நல்ல வாரம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரக்கூடிய காலம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு 2ஆம் வீட்டில் யார் இருக்காங்க? குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க தனஸ்தானத்தில். அதில் குரு உச்சம், கேட்கவே வேண்டாம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு செய்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தேக்க நிலை மறையும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு எசக மாட்டிகிட்ருக்கேன், அதுவும் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நான் இந்த ப்ராஜெக்டில் மாட்டிகிட்ருக்கேன், இது பிடிக்கல எனக்கு, என் பாஸுக்கும் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை. அதெல்லாம் மாறும். ஒன்று பாஸ் போயிடுவான், இல்லைன்னா நீங்கள் வேறு ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி நல்ல மாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு வாரம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல உயர்வுகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். 2வது, உங்களுடைய கம்யூனிகேஷன் எபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் நீங்கள் யாரையாவது பார்த்து பேசுகிறீங்கன்னு வைங்களேன், அது 100/100% சக்ஸஸ் ஆகும். இது மீடியா பர்சன்ஸுக்கு, அப்புறம் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, ஈவன் பாலிட்டிஷியன்ஸ், இவங்கெல்லாம் எந்த ஒரு நெகோசியேஷன் போனாலும் அவங்க பேசுகிறது ப்ளசண்ட்டாக இருக்குது, மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் யார் உட்கார்றாங்க? குருவும் சுக்கிரனும். அதனால் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், இந்த காலேஜ் வேணும், வெளிநாட்டுக்கு நான் அப்ளை பண்ணோம், இதான் ரைட் டைம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மனசில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கிறது ஒரு டைலமா, நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, வரும் ஆனால் வராது அப்படின்னு ஒரு ஜோக் வருது. அதுபோல் தயவு செஞ்சு கிளாரிட்டியோடு பிஹேவ் பண்ணுங்கள். வருமா வராதா, அப்படியா இப்படியா, ஒரு தமாஷா சொன்னால் கொஞ்சம் அறிவு அதிகமாக இருந்தால் இப்படிலாம் யோசிக்க தோணும். அதனால் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் செயல்படும் போது இந்த வாரத்தில் அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட உங்களால் எடுக்க முடியும். அது நடப்பதற்கான ஒரு நல்ல சூழல்களும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து காணப்படுகிறதுங்கிறது ஒரு விஷயம், அதற்கான முயற்சிகள்ங்கிறது 2வது விஷயம். ரெண்டுமே நிறைந்து காணப்படுகிறது. அதனால் ரொம்ப நல்ல வாரம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது உங்கள் ராசி. என்ன காரணம்? உங்கள் ராசியில் குருவும் சுக்கிரனும் இணைந்து காணப்படுகிறார்கள். இந்த வார தொடக்கத்தில் கொஞ்சம் செலவுகள்லாம் ஏற்படும், கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஆனால் இந்த மிடில் ஆஃப் த வீக், மேபி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து பிச்சு உதறுவீங்க, பிரமாதமாக செயல்படுவீங்க. ஃபைனான்ஷியல் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பாராத சில அனுபவங்கள், திருப்பு முனைகள், இதையெல்லாம் பற்றி பேசப்படுகிறது. நம்ம சாதாரணமாக உட்காந்துருப்போம், ஒன்றும் பெருசாக நடக்கலை, ஆனால் திடீர்னு நடக்கும். திடீர்னு ஒருத்தர் வருவார், முக்கியமாக சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அப்படியே பிரைட்டன் ஆகிடுவீங்க, அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்கள், இல்லை தூர தேச பயணங்களோ, இல்லை நம்ம நாட்டுக்குள்ளேயே கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஒரு சில பிரயாணங்களை கூட திட்டமிட வேண்டி வரலாம் இந்த வாரத்தில். ஆனால் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எப்போ தொடங்குறதுன்னா, கிட்டத்தட்ட மிடில் ஆஃப் த வீக், புதன்கிழமை வியாழக்கிழமையில் தொடங்கி இந்த வாரம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஏகப்பட்ட ஷெட்யூல், அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய
தனித்தன்மை என்பது உயரும். அதாவது இது எப்படின்னா, இந்த கலங்கரை விளக்கம்பாங்க, அதில் மேலே ஒரு லைட் சுற்றிட்டு இருக்கும். அது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்காது. ஆனால் பல கிலோமீட்டர்ஸ் அவே அந்த சீல வரக்கூடிய அந்த ஷிப்புக்கு அது வழி காமிக்கும். அதுதான் அதோடைய இது. அப்போ அவங்க பார்த்துட்டு, ஓ இங்கே அது இது இருக்குது லைட் ஹவுஸ், அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு இந்த இடம் அப்படியே அந்த காலம். இந்த காலத்தில் ஆஃப்கோர்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்தாச்சு. இருந்தாலும் அந்த லைட் ஹவுஸும் இன்னமும் எங்கேயும் தான் இருக்குது. அதனால் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, அதுபோல் கோபுரத்தில் இட்ட விளக்காக உங்களுடைய புகழ் பெருமைகள்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இது விளங்குகிறது. சில நல்ல மறக்க முடியாத நிகழ்வுகளை கொண்ட நல்ல வாரம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது. அப்புறம் திங்கள், செவ்வாய், இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் வார தொடக்கம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக தான் பிக்கப் ஆகும். வார மத்தியமத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடுவீங்க. ஓரளவுக்கு நல்ல தைரியம் எல்லாத்தோடையும் இருப்பீங்க. ஆனால் இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னா, தனவரவை பொறுத்த வரையில் தனவரவு பிரமாதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நான் சொல்லணும், தன செலவு பிரமாதம் அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். காரியங்கள் நிறைவேறுமா, நம்ம முயற்சியை பண்ண வேண்டியதான், நிறைவேறுமான்னு தெரியாது. நிறைவேறினா சந்தோஷம். அதாவது என்ன சொல்கிறது, செலவுகள் அப்புறம் நிறைய அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியம் குறைபாடுகள் சில வயதானவர்களுக்கு ஏற்படலாம், அதுலேயும் கவனம் தேவை. அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு வாரத்தில் உங்களை பெரிய அளவுக்கு நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்ட்டு நம்ம ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள்லாம் ஈடுபட்டால் நமக்கு அது பேக்ஃபயர் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லுவா, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் நீங்கள் இருக்கணும். யூ கேன் பி அன் அப்சர்வர், நாட் அ பர்ஃபார்மர். அதுதான் இந்த வாரத்துடைய தன்மையாக உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் மனசில் அதாவது என்ன சொல்லுவோம், பேஷன்ஸ், அந்த ஒரு நிதானத்தோடு பொறுமையோடும் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாக சில பிளான்ஸ் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் இருக்கேன், அதில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், வளர்ச்சி. அப்போ மொத்தத்தில் ஒரு வளர்ச்சி, அதை பற்றி தான் பேசுகிறது. இது எப்படின்னா, சில நேரங்களில் நான் எது சொன்னாலும் அது கரெக்டு, அது ஆணவ பேச்சா, உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான பேச்சாகிடுறது. ஏன்னா உங்கள் நேரம் காலம் சரியாக இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும். சாயங்காலம் மழை வரும்னா வரும், இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்கணும்னா அடிக்கும். அது நம்மளுடைய திறமையா, எப்படி வேணால் எடுத்துங்க. காலம் நேரம் உங்களுக்கு சகாயம் செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை என்னுடைய திறமைன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துங்க. ஆனால் இந்த வாரம் இது எப்படி இருக்குன்னா, நான் எதை தீர்மானிக்கிறேனோ, நான் எதை செயல்படுத்துகிறேனோ அதுதான் நடக்கிறது. அப்போ நான் என்ன அவ்வளோ பெரிய மனுஷனாகிட்டேன், உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பிரமிப்போ இல்லை உங்கள் மேலே சந்தேகமோ ஏற்படக்கூட செய்யலாம். சுற்றுச்சூழல்கள் அப்படி அனுகூலமாக உங்களுக்கு அமைந்திருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அதற்கான ஒரு பிளான்ஸு திட்டங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கும். ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மிக நல்ல வாரம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் 2 பெஸ்ட்டு பிளானட்ஸ் இணைஞ்சிருக்கு. அப்போது இந்த வார மத்தியமத்தில்
மிக மிக நல்ல செய்தி தொழிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு வரும். 2 விஷயம். நீங்கள் வெளிநாடு போகிறதுக்காக அப்ளை பண்ணி அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான அப்ரூவல்ஸ் எல்லாம் வரும். இல்லை கம்பெனி மாறுறதுக்காக சில அட்டம்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா நல்ல இன்டர்வியூ, சில நேரங்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இருக்கிற வேலையில் சில பிரச்சனைகள்லாம் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே பறந்து போயிடும். இலவம் மஞ்சள் காற்றுல பறக்கிற மாதிரி பறந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரம். குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு வெற்றியையும் புகழையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல வாரம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும். நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வகையில் இருக்குது. இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் சொல்லுவோம். அந்த ஹியரிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகத்தான் எல்லாமே அமையும். குழந்தைகளால் பெரிய அளவு சந்தோஷங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள உறவு முறைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நன்றாகவே நடக்கும். தொழிலும் சிறப்பு, ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம். அப்போ இந்த வாரம் உங்களை பொறுத்தவரையில் மிக மிக நல்ல வாரம். எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய நல்ல வாரமாக அமையும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதோ பெரிய நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஏதோ தமாஷா சொல்லுவாங்க, பட்சி சொல்கிறது எப்படிமாங்க அந்த காலத்தில், அந்த மாதிரி பட்சி சொல்லும் ஏதோ நல்லது நடக்க போகுது, நல்லது நடக்க போகுதுன்னு. ஆனால் உடனடியாக அது நடக்காது, இருந்தாலும் நடக்க போகிறது, அது உறுதி. முக்கியமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நிகழக்கூடிய சில விஷயங்கள் எப்படி இருக்கலாம்னா, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். சொத்துக்கள் வாங்க விற்க அது சம்பந்தமாக நீங்கள் சில முடிவுகளை எல்லாம் எடுப்பதற்கு நல்ல வசதியான ஒரு சூழலை காண்பிக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு உறவுகள் இருக்கும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும்போது பட்சத்தில் நீங்கள் சொல்கிறத நீங்கள் கீழ்ச்ச கோட்டை உங்கள் கணவர் தாண்ட மாட்டார். ஏன்னா அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவாக நீங்கள் பேசக்கூடிய ஒரு காலம். அதுக்கப்புறம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாகவும் அமையும். இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு கெயின்ஸை சொல்கிறது, நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள். பல விஷயங்களை பேசும்போது மனசு ரொம்ப லேசாக இருக்குது அப்படிமா இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் கலப்படமாக இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலம். மொத்தத்தில் ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு சோகம், ஒரு தாக்கம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது கரைந்து விடும். நல்ல வாரம். முன்னைய விட இப்போ சுறுசுறுப்பாகவும் இன்னும் வேகமாகவும் நீங்கள் இயங்குவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைகிறது. தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுகளை எல்லாம் எடுப்பீர்கள். சில முக்கியமான விஷயங்களில் இது வேண்டும், இது வேண்டாம். நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தீங்கன்னா எனக்கு சிலதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வேணாம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேணாம், எது தேவையோ அது எனக்கு இருக்கட்டும். இந்த களை எடுப்பதுன்னு சொல்லுவாங்க விவசாயத்தில், அது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் கண்டிப்பாக செய்யணும். அப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் கண்டிப்பாக செய்வாளா, அது உறுதி இல்லை. ஆனால் நீங்கள் பொண்ணாக இருந்தால் அவர் கண்டிப்பாக செய்வார். நல்ல வாரம், சந்தோஷங்கள் நிறைந்த வாரம். சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்களை பற்றி திட்டமிடுவீங்க. அது நீங்கள் திட்டமிட்டபடி ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் நன்னாகவும் அமையும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லாட்டா கூட கை கொடுக்கும். ஆனால் நேரத்துக்கு சாப்பிட்டேன், நேரத்துக்கு தூங்கினேன் அப்படிங்கிறது மட்டும் இயலாத காரியமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வரும்போது நம்ம கிடச்ச நேரத்தில் சாப்பிடுவோம், ராத்திரி லேட்டாக வந்து தூங்குவோம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் தான் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பாதிக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப பிஸி வீக்,
பட் a progressive week. மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாரம் மத்தியமம் வரையில் கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் தெளிஞ்சு ரொம்ப சக்ஸஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. நம்ம பிளானிங் ஒன்று பண்ணியிருப்போம், நடப்பது பார்த்தா இப்போ ஒருத்தரை பார்க்கணுன்னு நீங்கள் அன்றைக்கி ரொம்ப சீரியஸாக பிளான் பண்ணிருப்பீங்க, அவங்களும் முன்னாலே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஏதோ அவசரம் அவர் இல்லைம்பாங்க. இல்லை நீங்கள் அவரை போய் மீட் பண்ணுற நேரத்தில் அவரோட யாரோ ஒருத்த கழுத்தருப்பாக வந்து அவன் உட்காந்து அந்த ட்ரெயினை முழுக்க பேசிடுவான். மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸு. இது ஆரம்பம் இப்படி இருக்கும். மத்தியமத்தில் எல்லாமே நடக்கும், சேர்த்து வச்சு நடக்கும். அதுபோல் ஒரு தன்மையை சொல்லக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதுவும் நீங்கள் வயசில் சிறியவராக இருக்கும்போது உங்களுடைய தந்தை தாய் இவனுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டி வருது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது, செலவுகளும் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த வார இறுதியில் நிறைய சுப நிகழ்வுகள் ஏற்படும். அது ஒரு திருமணமான ஒரு இதாக இருக்கலாம், திருமணம் சம்மந்தமாக போயிட்டு வரலாம், அது ஃப்ரெண்ட்ஸு ஃபங்க்ஷன், இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன், இல்லை உங்களுக்கே ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதுக்காக பெண்ணொன்று கண்டேன்னு போயிட்டு வருவீங்க. மொத்தத்தில் வாரத்தின் 2ஆம் பகுதி நிறைய சுபங்களை சொல்கிறது, சிறப்புகளை சொல்கிறது, சந்தோஷங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அதனால் 2 பகுதியாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரையில். ஆனால் படத்தோட முதல் பாதி கொஞ்சம் இழுவையாக போகிறது, இன்டர்வலுக்கு அப்புறம் பிரமாதமாக படம் அப்படிப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு வசனம் சொல்லுவாங்க, நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை பற்றி நம்ம சொல்லும்போது தான் அந்த பிரச்சனையால் நீங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு புரிய வரும். அப்போ என்ன ஆகணும், சொல்யூஷன் கொடுத்து தானே ஆகணும். அப்போ இவ்வளோ நாள் என்ன நடந்தது, ஒரு பிரச்சனையை பற்றி நீங்களும் பெருசாக சொல்லிக்கல, இல்லை சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு நினச்சி உங்களுக்கு ஒரு தயக்க உணர்வு. ஆனால் அதுக்கான காலம் நேரம் வரும்போது அது வெளிப்படுகிறது. அப்போ என்ன கேட்பாங்க, ஏன்பா இதெல்லாம் முன்னாடியே சொல்லலை, சொல்லியிருக்க வேண்டாமா அப்படிம்பாங்க. அது ஒவ்வொருத்தருடைய தன்மையை பொறுத்து அந்த பிரச்சனைகள் மாறுபாடுகள் இருக்கும். அதான் சொன்னேன், நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. அது போன்ற தன்மையை பற்றி பேசக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படின்னா, மனசை கொஞ்சம் கூலாக வச்சுக்கணும். மனசுக்குள்ளே நிறைய டென்ஷன் வரும். ஏன்பா டென்ஷன் வருது, சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியலையே அப்படின்ற மாதிரி டென்ஷன். இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஆப்ஜெக்டை கண்ணுக்கு ரொம்ப அருகாமலே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதே கொஞ்சம் தள்ளி வந்துட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கும், பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ இருக்கும், எல்லாமே தெரியும். அதனால் நம்ம ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மெச்சூரிட்டி இருந்தால் அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி இல்லைன்னு வைங்களேன், முட்டின்னு இருப்போம். ஸோ இதுதான் முக்கியம். அதனால் எதுவுமே ஆனால் கையை மீறியோ நமக்கு தலைக்கு வருதோ அப்படியெல்லாம் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் உங்கள் அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன சொல்லலாம், ஒரே வார்த்தையில் சொன்னால், இது ஒரு பாட்டு வரும் தான், டேக் இட் ஈஸி பாலிசின்னு வரும். அது டேக் இட் ஈஸி பாலிசி தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய பாலிசி இந்த வாரத்தில். மீனராசி. மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தொல்லைகள். பின்ன ஜென்மத்தில் சனின்னா என்ன அர்த்தம், உங்கள் தலை மேலே ஒரு பாறாங்கல்ல, அதோட பாவம் நீங்களும் ஓடுறீங்க, அதோடைய அழுத்தம்
அதான் ஜென்மசனியை பற்றி சொல்ல முடியும். நிறைய நமக்கு வர வேண்டிய தொல்லைகள், வழியில் வந்த தொல்லைகள், எதிர்த்தாப்பில் வந்த தொல்லைகள், இப்படி சொல்லலாம். ஆனால் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே நல்லா விலக தொடங்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த ரிலீஃப்னால முழுமையான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இன்னும் வந்து சேரலை. அப்போ அந்த முழுமையான அந்த பெனிஃபிட்ஸ் வராட்டா கூட நமக்கு ஒரு விஷயம் கிளியராக என்ன தெரியும்னா, ஓகேப்பா இன்றைக்கி 110 டிகிரி வெயில் தாங்க முடியல, ஆனால் வானிலை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, நாளை மாலை மழை பொழியும்ன்றான். சரி, நாளைக்கு மாலை வரைக்கும் நாக்கெல்லாம் தொங்க போட்டு நாளைக்கே வெயில் நாக்கெல்லாம் தொங்க போட்டு பார்த்துருந்தா மாலையும் வராது. ஆனால் ராத்திரி இடிமின்னலோட ஒரு மழை, நல்ல குளுமையான சூழல், ரொம்ப நிம்மதியான உறக்கம், அதுதான்டா சொர்க்கம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது போன்ற நிகழ்வுகளை கொண்டது தான். அப்போ வரும் காலம் வசந்த காலம், நிகழ்காலம் கொஞ்சம் தொல்லை காலம், இப்படி தான் சொல்ல முடியுது. பொறுமையோடு இருங்க. ஆனால் அந்த வருங்காலம் என்பது நிச்சயமாக நிகழும். அதற்கான உறுதிமொழியே கொடுக்கலாம் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் கூடுதல் நேரம் தேவை. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. மனதில் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் இருங்கள். பிரச்சனைகள் வந்தால் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அதுக்கான இன்டெலிஜென்ஸ், அதுக்கான ஒரு ப்ராப்பர் அப்ரோச் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. தைரியமாக செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.